வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே கடந்த வாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசியிருந்தோம். எனவே அதற்கு முந்தைய வாரம் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அதே போல பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் மற்றும் திருமண பதிவுச் சான்றிதழ் ஆகிய விடயங்களை எவ்வாறு பதிவு செய்தல், அதனுடன் காணப்படுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தோம். எனவே அன்றைய நிகழ்ச்சியின் போது நாங்கள் கூறியிருந்தோம் அந்த திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற இன்னும் ஒரு செயற்பாடு காணி பதிவு தொடர்பான விடயங்கள். எனவே இந்த விடயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இந்த காணி பிரச்சனை என்பதானது மிக பரந்தளவிலான காணப்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனை. எனவே அதில் சகலவற்றையும் நம்மால் கதைக்க முடியாவிட்டாலும் மக்களுக்கு இப்போது தேவைப்படுகின்ற, மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உறுதியளித்தபடி காணி தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக இன்றைய தினமும் நாங்கள் விசேடமான அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய மேலதிக மாவட்ட பதிவாளர் திருமதி கீதாஞ்சலி முரளிதரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். தொடர்பான விளக்கப்படுத்தலை வழங்குவதற்காக வணக்கம். வணக்கம். ஆமாம், நாங்கள் முதலாவதாகவே இந்த நிகழ்ச்சியில் கேட்கின்ற கேள்வி, காணி என்பது பரந்துபட்ட ஒரு தலைப்பு. எனவே அதில் குறிப்பாக நாங்கள் ஒரு குறுகிய விடயத்தை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான காணிகள் இருக்கின்றன, அது தொடர்பான விடயங்கள் சற்று தெளிவுபடுத்த வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் தனியார் காணி, அரச காணி அப்படின்ற ரெண்டு வகையான காணிகள் இருக்குது. தனியார் காணின்ற நேரம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமான அவர் ஆண்டு அனுபவிக்கின்ற காணிகளை நாங்கள் குறிப்பிடலாம். அரசு காணின்ற நேரம் அரசாங்கத்தினால் வழங்கப்படுற, அதாவது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அல்லது அரசாங்கத்தினால் யாருக்கு தர வேண்டுமோ அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிற நபர்களுக்கு வழங்கப்படுற காணி தான் அரச காணி. இந்த தனியார்ட காணின்ற நேரம் தனியார்ட காணியை அவர் விரும்பினாக்களுக்கு விற்பனை செய்யலாம், நன்கொடையாக வழங்கலாம், சீதனமாக வழங்கலாம், இந்த மாதிரி அவர் பரிமாற்றங்கள் செய்யலாம். ஆனால் அரச காணின்ற நேரம் அரச காணிக்கான நிபந்தனைகளோடு தான் அவங்க குறிப்பிட்ட நபருக்கு காணியை வழங்குறாங்க. அந்த வகையில் உதாரணமாக நாங்கள் சொன்னால், பிரதேச செயலகத்தால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காணி வழங்கப்பட்டிருந்தால் அந்த காணி வழங்கிய நபர் அந்த காணியை விற்பனை செய்ய இயலாது. ஆனால் அவர் உரித்து பரிமாற்றம் செய்யலாம். அப்படி அவரை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர் அந்த குறிப்பிட்ட காணியை விற்பனை சம்பந்தமாக அவரது சட்டத்தரணியோ அல்லது சட்டத்தரணி அல்லாத நொத்தாரிசுகளிடமோ சென்று அவர் அதற்கான வரைபினை மேற்கொண்டு அந்த வரைபு பிரதேச செயலாளர் அனுமதியை பெற்று அவர் அனுமதிப்பாராயின் மாத்திரமே அவருக்கு விற்பனை செய்யலாம். அதனால் அந்த காணியை கொள்வனவு செய்கிற மக்கள் இதை பற்றின போதிய அறிவு இல்லாதனால அவங்க அந்த காணியை வாங்கின பிறகும் அந்த காணிக்கான உரித்து அவங்களுக்கு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசாங்கம் ஒரு காணியை வழங்குனா அந்த காணியோட முழு உரிமையும் அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அந்த அரசாங்கம் அந்த காணியை அவங்ககிட்ட இருந்து மீள கைப்பற்றக்கூடிய சாத்தியங்களும் இருக்குது. அதனால தான் இந்த பிரதேச செயலாளத்தால் வழங்குகிற காணிகள் பின் உரித்தாளருக்கு போகும். அந்த பின்னுரித்தாளருமா இருந்தால் ஒரு நபருக்கு அரசாங்கத்தால் பிரதேச செயலாளத்தால் அரசாங்கத்துக்கு ஒரு காணி வழங்கப்பட்டிருந்தால் அவரது இறப்பின் பிறகு அவரது பின்னுரித்தாளர் யாருன்றது பிரதேச செயலாளர் தான் தீர்மானித்து அந்த பிரதேச செயலாளர் தான் இந்த நபருக்கு எவ்வளவு பகுதி, அதாவது 2இல் 1 பகுதியோ 3இல் 1 அப்படி போகணுமோ அதை தீர்மானிக்கிறது பிரதேச செயலாளர். அதனால் இந்த காணி உரிமை மாற்றங்கள், காணி கொள்வனவு விற்பனை, இந்த மாதிரி நேரத்தில் முறையான ஆலோசனைகளை கடைபிடித்து கொள்வனவோ விற்பனையோ என்ன பரிமாற்றங்களோ செய்யணும்னா முறையான ஆலோசனைகளை பயன்படுத்தி பரிமாற்றம் செய்கிறதுக்காகத்தான் இந்த காணிகள் இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே அரச காணிகளில் இப்போது அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற ஒரு காணியில் குடியிருக்கின்ற ஒரு நபர் அந்த காணி தனக்கு சொந்தமான காணி என்பதை ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. அரசுக்கு சொந்தமான காணி, அதனை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை, ஆனால் பரிமாற்றிக்கொள்ளலாம் என்பதாக பரிமாற்றலும் தனது பின்னுரித்தாளர் யாரோ அவர்கிட்ட தான் பரிமாற்றணும்.
எத்தனை காலங்கள் சென்றாலும் அந்த காணி அவருக்கு உரிமையான காணியாக மாறாது. அவருக்கு உரிமையான காணி, அதாவது குத்தகை அடிப்படையில் தான் அநேகமான காணிகள், அரசாங்க காணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். 99 வருட குத்தகை அந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட தான் அவங்க காணியை வழங்குவாங்க. நாங்கள் உதாரணமாக சொல்லுவோமே, ஒரு காணியில் ஒரு நபர் இருக்கிறார், அந்த காணி வந்து அரசாங்க காணிக்கு சொந்தமானது. அவர் அதில் 1 வருடமோ 2 வருடமோ 100 வருடமோ எவ்வளோ காலமும் அவர் குடியிருக்கலாம். ஆனால் அந்த காணிக்கான உரிமையை அவருக்கு கோர இயலாது. அரசாங்கம் நினைக்குமா இருந்தால் அந்த காணியை அவர்கிட்ட வந்து மீண்டும் பறிமுதல் செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதே போல நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேச வேண்டும். இப்போது காணி பதிவு என்ற விடயத்தில் தான் இப்போது பாரிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கிறது. எனவே ஒரு காணியை உங்களுக்கு உரித்தான ஒரு காணி நீங்கள் கொள்வனவு செய்கின்ற போது அல்லது உங்களுக்கு இருக்கின்ற காணியினை நீங்கள் பதிவு செய்கின்ற போது மக்கள் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படியான ஆவணங்களை கொண்டு செல்ல வேண்டும், அது தொடர்பாக சற்று தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். காணி பதிவுகள் வந்து ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் பிறப்பு இறப்பு விவாகம் பதிவதற்கு நாங்கள் பதிவாளர்களை நியமிக்கிற மாதிரி காணி பதிவுகளுக்காக சட்டத்தரணி நொத்தாரிசுகள், சட்டத்தரணி அல்லாத நொத்தாரிசுகள் இவங்களோட நியமனம் வந்து எங்களோட திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுது. சட்டத்தரணி நொத்தாரிசுன்ற நேரம் அவர்கள் சட்டத்தரணியாக நியமனம் பெற்று அதன் வழியாக அவருக்கு நொத்தாரிஸ் ஆகிற உரிமை அவருக்கு இருக்குது. சட்டத்தரணி அல்லாத நொத்தாரிஸ் என்ற நேரம் அந்த நொத்தாரிஸே தனது சீனியர் வேறு நொத்தாரிஸ் அவர்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆர்டிக்கல் கிளாக்காக இருக்கிற ஆக்கள் நொத்தாரிசு பரீட்சை மேற்கொண்டு அந்த பரீட்சை மூலமாக அவங்களுக்கு நியமனம் வழங்கப்படும். அந்த மாதிரி ஆக்கள் தான் நொத்தாரிசுகள். அப்படி அதாவது சட்டத்தரணி நொத்தாரிசு, சட்டத்தரணி அல்லாத நொத்தாரிசு அப்படின்ற 2 வகைப்படுத்தி நாங்கள் அவங்களுக்கு நியமனம் வழங்குகிறோம். ஒருவர் காணியை கொள்வனவு செய்கிற நேரம் அவர் வந்து அந்த காணிட இப்போ ஏ என்ற ஒரு நபர் பி என்ற நபருக்கு இந்த காணியை விற்கணும். இப்போ பி என்கிற நபர் வந்து அந்த நொத்தாரிசுகளிடம் சென்று அந்த காணிக்கான உரிமை யாருக்கு இருக்குது, அந்த காணியை நாங்கள் வாங்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் அவங்க காணி பதிவு, அந்த காணி அமைந்த மாவட்டத்திட காணி பதிவகம், அந்த பதிவகத்துக்கு சென்று அவங்க அதை தேடி பார்க்க வேண்டும். அதாவது அந்த நொத்தாரிசு மூலமாகவோ அப்படி அவர் இல்லாட்ட அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாகவோ அந்த காணிக்கு உரித்தான நபர் அல்லது அந்த காணி உரித்தான நபர் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் அவருக்கு கடிதம் மூலம் அவருக்கு உரிமையை வழங்கின ஒருத்தர் மூலமாக அந்த காணியை பற்றின தேடுதல்களை மேற்கொள்ளணும். சாதாரணமாக 25 வருட தேடுதல் தான் மேற்கொள்ள வேண்டும். சில நேரம் அதில் அவங்க ஈடு வச்சிருக்கிறாம இல்லாட்டி அதில் ஏதாவது வழக்குகள் உண்டா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அந்த காணியை வாங்கணும். சிலர் நினைக்கிறாங்க காணி லாபமாக கிடைக்கும், அந்த மாதிரி நேரத்தில் அந்த காணியை வாங்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக செயற்படணும். அந்த காணிக்கான உரித்து உண்மையிலேயே விற்கக்கூடிய அந்த நபருக்கு உள்ளதா என்பதை பார்த்து வாங்க வேண்டும்ன்றதான் அந்த விடயங்கள். அதாவது இந்த காணி இவருடைய காணிதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை எப்படி பரிசோதிப்பது? அந்த பரிசோதிக்கிறது குறிப்பிட்ட காணி உரித்தாளர் மூலமாகவும் பரிசோதிக்கலாம், அந்த உரித்தாளரோட பிரதிநிதி மூலமாகவும் பரிசோதிக்கலாம், அல்லது நொத்தாரிசு, சட்டத்தரணி நொத்தாரிசு இவங்க மூலமாகவும் பரிசோதனை மேற்கொள்ளலாம். அந்த பரிசோதனை மேற்கொண்டு அதில் பார்ப்பாங்க டைட்டில், அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமாக இருக்கா, இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பரிசீலனை செய்து தான் உறுதிகளை எழுதணும். அதே போல இப்போது ஒரு காணி உறுதிப்பத்திரம் தயாரிக்கப்பட்டு விட்டது, எனக்கான காணி என்று கூறினால் அந்த காணி தொடர்பான ஆவணங்களை பதிவு வைத்திருக்கிறேன், அதனுடைய பிரதியை பெற வேண்டும் என்றால் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? உறுதிப்பத்திர பிரதி அதற்கு முதல்ல என்னன்னு சொன்னால், காணி உறுதி எழுதப்பட்ட பிறகு அந்த காணி உறுதிகள் கட்டாயம் பதியப்பட வேண்டும் காணி பதிவகத்தில். அதாவது எந்த இடத்துல காணி அமைந்திருக்கோ அந்த இடத்துக்கு உரிய காணி பதிவகத்தில் சென்று தான் நாங்கள் அந்த காணிகளை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட பிறகு அதன் பிரதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பதிவு செய்கின்ற போது என்ன பதிவு செய்கிற நேரம் அவங்க அந்த
மூல பிரதியை ஒன்று வந்து குறிப்பிட்ட நபர்கிட்ட நொத்தாரிசு சட்டத்தரணி நொத்தாரிசோ அல்லது சட்டத்தரணி அல்லாத நொத்தாரிசோ குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் இதை காணி பதிவு சென்று பதிவினை மேற்கொள்ளுங்கள்னு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சட்டத்தரணி இல்லாட்டி சட்டத்தரணி அல்லாத நொத்தாரிசு அவர் மூலமாகவே பதிவினை மேற்கொள்ளலாம். அந்த பதிவினை மேற்கொள்கிற நேரம் நாங்கள் முக்கியமாக கருத வேண்டும் என்னென்னா முத்திரை தீர்வைகள் செலுத்தப்பட்டுள்ளதா. இப்போ சிலர் முத்திரை தீர்வைகள் செலுத்தாமல் பதிவிற்காக செய்கிற நேரம் அந்த பதிவுகள் சில நேரம் தள்ளுபடி செய்யப்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கான தண்டத்தொகை விதிக்கப்படலாம். அதனால அவங்க குறிப்பாக பார்க்கணும். இப்போ புதிய சட்டப்படி ஒருவர் காணியை கொள்வனு செய்கிறாரு, விற்பனை செய்கிறார், நன்கொடையாக வழங்குற அந்த மாதிரி நேரங்களில் அவர் முத்திரை கட்டணம் செலுத்தி அந்த நொத்தாரிசு இல்லாட்டி நொத்தாரிசு சட்டத்தரணியில் நொத்தாரிசு இல்லாட்டி சட்டத்தரணி அல்லது நொத்தாரிசு அந்த குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தினார்ன்ற பற்றுச்சீட்டு அந்த மூலப்பிரதியில் அவர் கட்டாயம் ஒட்ட வேண்டும். ஒட்டி அதை உள்ளூருக்கான குறிப்பாக கொழும்பு மாவட்டத்துக்கு உள்ளனா அந்த கொழும்பு மாவட்டத்துக்குள்ள இல்லை காணிப்பதிவுனால 30 நாட்களுக்குள்ள அவர் அதை பதிவினை மேற்கொள்ளணும். கொழும்புக்கு வெளியே ஆன காணிகளுக்கான உறுதியினை மேற்கொண்டிருந்தால் அது 60 நாட்களுக்குள்ள அந்த காணி பதிவு செய்யப்பட வேண்டும் கட்டாயம். சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காணியை எழுதின பிறகு அந்த உறுதிகளை உறுதி எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்போ எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கொண்டு போய் வீட்டில் வச்சிடுறாங்க. ஆனால் அது இல்லை, அந்த காணி எழுதப்பட்ட உறுதிகள் கட்டாயம் பதியப்பட வேண்டும். காணி சென்று பதியப்பட்ட பிறகு அந்த பதியப்பட்ட உறுதிகள் தான் எங்களோட மூலப்பிரதிகளாக நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அந்த காணிகளோட உறுதி பிரதிகள் பெறுவதாக இருந்தால் இப்போ குறிப்பாக சொல்லுவோமே கொழும்புல உள்ள ஒரு நபர் கண்டியில் உள்ள ஒரு காணிக்கான உறுதியை எழுதுகிறார். ஆனால் அந்த கொழும்புல உள்ள நொத்தாரிசு அவருடைய 2ஆம் பிரதியை அவர் கொழும்புல தான் கொடுக்கணும், அவர் கண்டியில் கொடுக்க மாட்டார். அப்போ அவருடைய அந்த உறுதி பிரதி எடுக்கணும். கண்டியில் காணி இருந்தாலும் கொழும்புல தான் அவருடைய உறுதி பிரதியை எடுக்கணும். பதிவு செய்யப்படுதோ எங்க இல்லை அது காணி புத்தக ஏடு தான் எங்கே பதிவு செய்கிறோம். இது நான் காணி உறுதிகள் பற்றி சொல்கிறேன். உறுதி பிரதிகள் சட்டத்தரணி நொத்தாரிசோ சட்டத்தரணி அல்லது நொத்தாரிசோ தனது 2ஆம் பிரதியை எந்த காணி வழங்குறாரோ அந்த காணி பதிவத்தில் தான் அவருடைய பிரதியை எடுக்கலாம். ஆனால் கொழும்புல உள்ள ஒரு நொத்தாரிசு கண்டியில் காணி ஒன்று பதிவு செஞ்சிருந்தா அந்த காணி புத்தக ஏட்டு பிரதிகள் எடுப்பேன் எக்ஸ்ட்ராக்ட், அந்த ஏட்டு பிரதிகள் கண்டியில் தான் எடுக்கணும். அதை கொழும்புல எடுக்க இயலாது அவருக்கு. அப்போ இந்த 2 விஷயங்கள் அவங்க கவனிக்கணும். 1வது உறுதி பிரதிகள் எடுக்கிறது எங்கே, காணி ஏட்டு பிரதிகள் எடுக்கிறது எங்கன்றது அவங்க தீர்மானிக்கணும். அதே போல் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்றால் இந்த காணி உறுதி பத்திரத்தை பெறுகின்ற போது அல்லது உறுதி தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற போது இந்த போலியான உறுதி பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகின்ற விடயம் அல்லது ஒரு போலியான உறுதி பத்திரத்தை கொண்டு காணியை வாங்குகின்ற விடயம் என்று பல பிரச்சனை இருக்கிறது. எனவே இதனை எவ்வாறு மக்கள் கையாள வேண்டும், எப்படி அதனை அடையாளம் காண்டு கொள்வது? அதாவது ஒரு காணி பதிவத்துக்கு சட்ட ரீதியான முறையில் ஆவணம் வருமா இருந்தால் அதை பதிவு செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தள்ளுபடி செய்ய எங்களுக்கு முடியாது. என்னன்னு சொன்னால் உறுதிகளில் ஒரு வாசகம் இருக்குது, அனைவரும் ஒன்றாக இருக்கிற நேரம் அவங்க முன்னிலையில் தான் ஒப்பமிடப்பட்டதுன்னு சொல்லி, அதாவது நொத்தாரிசு சட்டத்தரணி வாங்குறவரோ விற்கிறவரோ நன்கொடை பெறுபவரோ கொடுக்குறவரோ இது இவங்களோட முன்னிலையிலேயே ஒப்பமிடப்பட்டதுன்னு அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த வாசகமெல்லாம் போட்டு இந்த சட்ட ரீதியான முறையில் வருமா இருந்தால் எங்களுக்கு அதை தள்ளுபடி செய்யலாது, நாங்கள் அதை பதிவு செய்வோம். இந்த போலியான பதிவுகளை மேற்கொள்றதை தடுக்கிறதுக்காக நாங்கள் புதியதாக காணி பதிவினை டிஜிட்டல் முறைப்படுத்தி, அதாவது காணி பதிவுகள் இப்போ ஆன்லைனில் கொடுக்குறது, மற்றது வண்டி ஒரு நாள் சேவை, விரைவு சேவை, சாதாரண சேவை, இந்த மாதிரி இதுகளெல்லாம் நாங்கள் இந்த காணிகளை வழங்குறதுக்கான இ சர்வீஸ் இ லேண்ட்
அதாவது காணி எலக்ட்ரானிக் காணி இந்த சேவைகள்லாம் நாங்கள் அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த காணி புத்தகங்களோட பிற ஏடுகளை சில நேரம் அழிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணுற நேரம் அந்த இதுகள்லாம் ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கும். காணி பதிவத்தில் அந்த காணி புத்தகத்தோட ஏடுகளை கிழிச்சாலும் எங்கள்கிட்ட அந்த ஈலேண்ட் சம்பந்தமான தரவுகள் இருக்கிறதுனால அது அந்த போலியானதுகள்லாம் இல்லாதொழிக்கப்படும். மற்றது இந்த போலி ஆவணங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போ உரித்து பதிவுன்ற ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த உரித்து பதிவு ரொம்ப நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட 26-27 காணி பதிவுகளில் நாங்கள் இதை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அதாவது பதிவாளர் நாயகம் திணைக்களம், காணி நிர்ணய ஆணைக்குழு, மற்றது அளவீட்டு திணைக்களம். இந்த இதுகளோட பங்களிப்போடு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காணியை அளவிடை செஞ்சு கெடஸ்டர் பிளான் அதெல்லாம் செஞ்சு அட்டவணையை அவங்க எங்களுக்கு பதிவு செய்கிறதுக்காக காணி நிர்ணய ஆணைக்குழுவில் தருவாங்க. அதன் பிறகு நாங்கள் அந்த முதலாவது காணி உறுதி வழங்கினது ஆவண பதிவின் கீழே ஆவண பதிவு கட்டளை சட்டத்துக்கு கீழே போகிறது. ஆனால் இது உறுதி பதிவு கட்டளை சட்டத்தில் வர்றதுனால நாங்கள் இவங்களுக்கு ஒரு சான்றிதழ் மாதிரி ஒன்று தருவோம். அதாவது மூலப்பிரதி ஒரு சான்றிதழ் தான் வழங்கணும். அதை இவங்க ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். அந்த சான்றிதழ்ட குறிப்பிட்ட யாருக்கு அந்த காணி உரித்தானது அவரோட பேர், அவரோட அடையாள அட்டை இலக்கம், அவரோட விலாசம், மற்றது இந்த காணிக்கான வரைபடத்தோடு சேர்ந்து ஒரு சான்றிதழாக நாங்கள் அவங்களுக்கு வழங்குகிறோம். அதனால இந்த இந்த ஜெயபூமி அந்த அந்த ஒவ்வொரு பேருக்கு கீழே நாங்கள் வழங்கிட்டு வர்றோம். இந்த சான்றிதழ் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கடன் எடுக்கிறதோ மற்றது உரித்து மாற்றுறதோ இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. சாதாரணமாக ஒரு காணியை நாங்கள் ஈடு வைக்கிற நேரம் அந்த குறிப்பிட்ட வங்கியில் 25 வருட வரலாற்று கேட்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ராக் 25 வருஷம் எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க அப்படின்னா அவங்களோட உரித்தை பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஆனால் இந்த உரித்து வழங்குறதுன்றது வர்ற நேரம் அவங்க உரித்து சான்றிதழை காட்டி அவங்களுக்கு அந்த கடன்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் அதாவது கூறுவது என்றால் ஏற்கனவே இருக்கின்ற காணி பதிவு என்ற விடயத்தையும் தாண்டி இப்போது அதனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு ஒரு நேரடியாகவே அதனை பதிவு செய்யக்கூடிய வகையிலான ஒரு அடையாள அட்டை போன்று அதாவது ஒரு சர்டிஃபிகேட் அதாவது அதை நான் அந்த தேசிய பிறப்பு சான்றிதழ்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காணி உறுதி சட்டத்தின் கீழே ஒரு சான்றிதழை நாங்கள் வழங்குவோம். போலியான காணி ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்ற போது அநேகமானவர் ஒரு காணிக்கு 3 பதிவுகள் இருக்கலாம், 3 ஆவணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறியது போன்று சரியான நேர்த்தியான தகவலோடு ஒரு ஆவணம் எங்களுடைய திணைக்களத்துக்கு வருகின்ற போது நாங்கள் அதனை பதிவு செய்ய இயலாது என்று கூற முடியாது, நாங்கள் பதிவு செய்வோம் என்று. எனவே அப்படியாக என்னிடம் ஒரு காணி இருக்கிறது, அந்த காணியை இன்னொரு போலி ஆவணம் தயாரித்து ஒருவர் அங்கே கொண்டு வருகிறார் அதனை பதிவு செய்ய, அந்த விடயத்தை தடுப்பதற்கு ஏதேனும் செயற்பாடு இருக்கிறதா உங்கள் திணைக்களத்தில்? காணி உரித்து பற்றின பிரச்சனைகளில் குறிப்பிட்ட நபருக்கு தண்ட காணியை வேற யாராவது எழுதலாமோ இல்லாட்டி பரிமாற்றம் செய்யலாமோன்ற சந்தேகம் வர நேரத்தில் நாங்கள் கேவியட் தடைன்ற ஒன்றை நாங்கள் போடலாம். அதாவது இந்த காணி சம்பந்தமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வந்தால் எங்களுக்கு அதை அறிவிங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் கேவியட் தடையை போடலாம். இந்த கேவியட் தடை 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் இந்த மாதிரி காலத்தில் இப்போ அதற்கான முத்திரை கட்டணத்தை செலுத்தி நாங்கள் பதிவு செய்யப்படலாம். இந்த கேவியட் தடை போடுறதும் சில நேரம் சில தரகர்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது வேறொருத்தரோட காணிக்கு குறிப்பிட்ட நம்ம வேறொருவர் கேவியட் தடை போடுற நேரம் அந்த காணியை விற்கவோ வாங்கவோ ஒன்றுமே செய்ய இயலாது. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தரகர்கள் எங்களுக்கு இவ்வளோ பணத்தை செலுத்துனீங்கன்னா இருந்தால் அந்த கேவியட் தடையை இல்லாமாக்குவோம்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்காக இப்போ கேவியட் தடை போடுற ஆள் உண்மையாகவே அந்த குறிப்பிட்ட காணிக்கு உரித்தானவரா அப்படின்றத நாங்கள் தீர்மானித்து அந்த காணி பதிவாளர் தீர்மானிப்பாராயின் இந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் இந்த காணி சொன்னோன்னா அவர் கேவியட் தடையை பதிவு செய்வார். இப்படி பதிவு செய்யப்பட்ட
பிறகு அந்த காணி சம்பந்தமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுமா இருந்தால் நாங்கள் அந்த காணிக்கான கொடுக்கல் வாங்கல்கள் பற்றின அந்த விபரங்களை அந்த கேவியட் தடை போட்ட அந்த நபருக்கு நாங்கள் பதிவு தபாலில் அறிவிப்போம். உங்களோட காணிக்கான இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலுக்கு வந்திருக்கு. ஆனால் கேவியட் தடையை நாங்கள் அறிவித்தாலும் அந்த குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலுக்குள்ள உறுதி வந்து சட்ட ரீதியாக பதிவு எழுதப்பட்டிருந்தால் அதை நாங்கள் பதிவு செய்வோம். நாங்கள் அவருக்கு அந்த காணியை பற்றின கொடுக்கல் வாங்கல் வந்துருச்சுன்னு அறிவிக்கிற நேரம் அவர் வந்து நீதிமன்ற நடவடிக்கையில் மேற்கொண்டு தண்ட காணியை பாதுகாத்து கொள்ளலாம். அதாவது கேவியட் தடை என்ற அந்த ஒரு நடவடிக்கையை காணி சொந்தக்காரர் மேற்கொண்டிருந்தாலும் கூட போலியான ஒரு ஆவணத்தை சரியான முறையில் தயாரித்து கொண்டு வந்து அதனை பதிவாளர் நாயக திணைக்களத்தில் பதிவு செய்கின்ற போது அதனை தடுப்பதற்கு எந்த விடயங்களும் மேற்கொள்ள முடியாது. பதிவு செய்யப்படும் முடியாதுன்றது இல்லை, போலியான ஆவணங்கள்னு இப்போ எங்களுக்கு போலியான ஆவணங்கள் தெரிந்தால் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பதிவு செய்ய மாட்டோம். ஆனால் எங்களுக்கும் போலியான ஆவணம்னு எங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாத சந்தர்ப்பங்களை எங்களுக்கு பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்படும். அண்மை காலமாக பல இடங்களில் நடந்த ஒரு முக்கியமான விடயம், ஒரு காணி ஆனால் பல உரிமையாளர்கள் 2-3 உரிமையாளர்கள் என்று பல பிரச்சனை வர பிறகு நீதிமன்றம் தீர்க்கின்ற விடயங்கள். அங்கே தான் ஒரு கேள்வி எழும்புகிறது என்னவென்றால், பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு இவ்வாறு ஒரு காணி மீது பலர் உரிமையாளர்களாக பதிவு செய்கின்ற போது அதனை கண்டுபிடிக்க முடியாதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் ஒரிஜினலை போன்றே டூப்ளிகேட்டும் அதே மாதிரி இருக்கின்ற போது கண்டுபிடிப்பது கடினம் என்பதுதான் கருத்து. அதான் அப்படியா? இல்லை, இது என்னென்ன இதுகளெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் காணி பதிவு சட்டத்தின் கீழே ஆவணங்களை தான் பதிவு செய்கிறோம். ஆனால் உரித்து பதிவு சட்டத்தின் கீழே உரித்துக்களை பதிவு செய்கிறோம். அப்போ அந்த காணி அவருக்கே உரித்தாகும். இப்போ இந்த மாதிரி அந்த போலியான நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் லேண்டு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான வேலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். எங்களையும் மீறி ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வந்து நீதிமன்றத்தால் தான் நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொண்டு தான் அதை தீர்க்கணும். மற்றது என்னன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து அரசாங்க காணியை பதிவு செய்ய வந்தால் நாங்கள் இது அரசாங்க காணின்னு எங்களுக்கு சந்தேகம் எழுமாய் இருந்தால் நாங்கள் பிரதேச செயலாளரிடம் அதற்கான அறிக்கையை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் அதையும் பதிவு செய்வோம். அதாவது இது அரசாங்க காணியாக இருந்தால் அதை தள்ளுபடி செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அரசாங்க காணி இல்லை அப்படின்னு சொல்லி பிரதேச செயலர் கூறுவாராயிருந்தால் நாங்கள் அதை பதிவு செய்யக்கூடிய சாத்தியங்கள் உள்ளது. அதே போல் இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். அதாவது ஒருவருடைய காணியை இன்னொருவருக்கு பகிர்ந்தளிக்கின்ற போது அல்லது உயில் எழுதுகின்ற போது மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை அல்லது அதன் போது எவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன, கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன, பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஒரு உயில் நடவடிக்கையின் போது எப்படியான விவரங்களை எதிர்பார்க்கிறது, எதனை பார்க்கிறது? அதாவது ஒருவர் தனக்கு பிறகு இந்த நபர்களுக்கு இந்த தனது சொத்து போகணுன்ற நேரம் அவர் உயிருடன் இருக்கிற நேரமே அவர் வந்து உயில் எழுதுவார். அந்த உயில் எழுதுகிற நேரம் அந்த உயில் குறிப்பிட்ட சட்டத்தரணி அல்லது நொத்தாரிசோ அவர் வசம் தான் இருக்கும். ஆனால் அந்த உயில் எழுதணுன்னா அந்த உயில் வந்து பதிவுக்கு காணி பதிவத்துக்கு பதிவு செய்ய கொண்டுட்டு வர மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த உயில் எழுதினவர் உயிரோடு இருக்கிற நேரம் அந்த உயிலை மாற்றி ஒரு உயில் எழுதின பிறகு அதை திருத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதனால அவங்க ரெஜிஸ்டர் பதிவு பண்ணுறதுக்கு அந்த உயிலை கொண்டுட்டு வந்து தர மாட்டாங்க. சில நேரம் அவர் இறந்த பிறகு அந்த உயில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தத்துவ உரித்துக்காரருக்கு அந்த குறிப்பிட்ட வழக்கு தீர்ப்பு மூலம் இவருக்கு இந்த சொத்துக்கள் பகிரப்படும் அப்படின்றத அவங்க தருவாங்க. சில நேரம் ஒருத்தர் உயிருடன் இருக்கிற நேரம் அவர் உயில் எழுதாமல் அவர் இறந்துட்டா அந்த குறிப்பிட்ட சொத்துல வந்து ரெண்டு பிள்ளைகள் மனைவின்றது சட்ட ரீதியான முதலாவது மனைவி, அதாவது விவாகரத்து பெறாத சட்ட ரீதியான மனைவி. அந்த மனைவிக்கு 2/1 பங்கும் மற்ற பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் 5 பேர் இருந்தால் மிகுதி 2/1 பங்கு அந்த 5 பேர்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும். இதுதான் சட்டம். ஆனால் அவர் இறந்த பிறகு
குடும்பத்துள்ள எல்லாரும் ஒன்றிணைஞ்சு எங்களுக்கு இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைவுக்கு வந்தால் அவங்க விருப்பம்னா அவங்க பிரித்து எழுதலாம். இப்போ 5 வீடுகள் இருந்தால் அந்த 5 வீடுகள் 5 பேருக்கும் அளித்து கொள்ளலாம், அவங்க கோர்ட்ஸுக்கு போகாமையே. அது சட்டப்பூர்வ நடவடிக்கை என்னவென்றால் மனைவிக்கு 2 பங்கு, அதில் இன்னொரு பங்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு. அதனை தவிர வேற எந்த சட்ட ஏற்பாடுகளும் இல்லை. ஆனால் சில நேரம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு சட்ட ரீதியற்ற முறையில் பிள்ளைகள் பிறந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட தகப்பன் தான் வர நேரம் அந்த நேரம் அவங்க சட்டத்தரணியை நாடி நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவங்களுக்கு அந்த சொத்துக்களை எடுக்கக்கூடிய DNA பரிசீலனை இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொண்டு தான் அவங்களுக்கு அதை உரித்து கூறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உள்ளது. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஆவணங்கள் காணாமல் போகின்ற விடயம். ஒரு காணியை பதிவு செய்து உரித்துகளை வைத்திருக்கின்றவர் காணாமல் போகின்ற போது அந்த விடயங்களை அவர் மீண்டும் அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? எப்படியான ஆவணங்களை மீண்டும் அவர் சமர்ப்பிக்க வேண்டும்? அதற்கு முதலாவது சொல்லணும் என்னன்னு சொன்னால், இந்த காணிகள் பதிவு சம்பந்தமாக சிலர் தண்ட காணியை வங்கியில் ஈடாக வைத்து பணம் பெற்றிருப்பாங்க. இந்த மாதிரி வங்கியிலோ இல்லாட்டி தனி நபர்களிடமோ அந்த கேள்வியும் அடுத்து இருக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த குறிப்பிட்ட நாங்கள் வங்கின்னு எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட வங்கியில் எங்களோட விற்பனை உறுதியோ நன்கொடை உறுதியோ இந்த உறுதிகளோட அவங்க அந்த ஈட்டு உறுதிகளையும் சேர்த்து தான் வங்கியில் ஈடு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேற யாருக்கு நிபந்தனைகளோடு ஈட்டு உறுதி வழங்கப்பட்டிருக்கும். முழு பணத்தையும் செலுத்தின பிறகு அந்த வங்கி அந்த குறிப்பிட்ட நபரோட மூல உறுதியையும் அந்த ஈட்டு உறுதியையும் வழங்குவாங்க குறிப்பிட்ட நபருக்கு. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூல உறுதியை ஈட்டு உறுதி எல்லாம் கொண்டுட்டு பதிவை மேற்கொள்ளாமல் அவங்க வச்சுக்கொள்வாங்க. ஆனால் அந்த மூலப்பிரதி அவங்க வசம் வச்சுக்கொண்டு அந்த ஈட்டு உறுதி இருக்குத்தானே, அந்த ஈட்டு உறுதியை கொண்டு போய் திருப்பி அவங்க காணி பதிவு செய்ய வேண்டும். இதற்கு காரணம் என்னென்னா, சிலர் தெரியாமல் அந்த மாதிரி வச்சிருக்கிறனால அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு கடன் பெற வாய்ப்புகள் இருக்காது. அப்படியா இருந்தால் அந்த காணி புத்தகத்தை பரிசீலிக்கிற நேரம் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன்லேருந்து இன்னும் இவங்க மீட்கப்படலை, இந்த காணி மீட்கப்படலை, மற்றது விற்பனை செய்கிற நேரம் இந்த மீட்கப்படலை. அந்த நேரத்தில் தான் அவங்க அந்த உறுதியை தேடுவாங்க, எங்கே இந்த உறுதியை பதிவு பண்ணலையேன்னு சொல்லி. அதனால் குறிப்பாக இதை கவனத்தில் எடுக்கணும். ஈடு வைக்கப்பட்டிருந்தால் அந்த ஈடு முழுமையாக செலுத்தப்பட்டிருந்தால் வங்கியிடமோ தனிநபரிடமோ அந்த ஈடை அவங்க கட்டாயம் மீட்கப்படணும். மற்றது சிலர் அந்த பிறப்பு சான்றிதழ் சொன்ன மாதிரியே ஒரு சான்றிதழ் எழுதின பிறகு அந்த சான்றிதழ் காணாமல் போயிடுச்சுன்னா இவங்க பிறப்பு சான்றிதழே இல்லைன்னு நினைப்பாங்க. உறுதியும் 3 பிரதிகளில் எழுதப்படும். முதலாவது மூலப்பிரதி, அடுத்தது 2ஆம் பிரதி, மற்றது சட்டத்தரணி புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, சட்டத்தரணிகிட்ட உள்ள பிரதி. இவங்க சட்டத்தரணி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்கு முதல்ல தான் எழுதின உறுதியிட 2ஆம் பிரதியை குறிப்பிட்ட காணி பதிவத்துக்கு அவர் ஒப்படைக்கணும். அந்த காணிப்பதிவு ஒப்படைக்கப்பட்ட பிரதிகள் புத்தகங்களாக கோவைப்படுத்தப்பட்டு அந்த புத்தகங்கள் காண்டங்களாக அந்த புத்தகங்கள்ல இருந்து தான் அவங்களுக்கு பிரதிகள் வழங்கப்படும். பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், விவாக சான்றிதழ் மாதிரியே அதுலேருந்து அவர்கள் பிரதியை எடுக்கலாம். சிலர் இவரோட மூலப்பிரதி இல்லாமல் போயிடுச்சுன்னா அவர் அந்த குறிப்பிட்ட காணிப்பதிவத்திற்கு சென்று அந்த நோத்தாரிஸ் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி நோத்தாரிஸ் பேர் அதுகள்லாம் போட்டு அவர் புதியதாக ஒரு பிரதியை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரம் இவர்கிட்ட அந்த மூலப்பிரதியும் இருக்குது, அந்த காணி புத்தக ஏட்டு பிரதிகளும் தன்வசம் இருக்குது. ஆனால் காணிப்பதிவத்தில் அந்த புத்தகங்கள் மூலப்பிரதி இதெல்லாம் சிதைவடைந்த சந்தர்ப்பத்தில் சட்டத்தில் 120வது பிரிவின் கீழே அது மீள்பதிவு செய்யலாம். அந்த மீள்பதிவு செய்கிறது குறிப்பிட்ட காணிப்பதிவுக்கு சென்று இவங்ககிட்ட உள்ள அந்த உறுதிகள், காணி புத்தக ஏட்டு பிரதிகள் இதுகள்லாம் வழங்கி பதிவாளன் ஆகிய திணைக்களத்துக்கு விண்ணப்பிக்கிற மூலம் அந்த காணிகள் பற்றின
காணி புத்தக ஏட்டை அவர் மீள்பதிவு செய்யக்கூடிய சாத்தியங்கள் உள்ளது. காணி மீள் பதிவு தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தோம். அவ்வாறு இந்த காணிகளை அவர்கள் மீள பதிவு செய்கின்ற போது எவ்வாறான ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும்? அதாவது சில வேளைகளில் தொலைந்து போன ஒரு ஆவணம் இருக்கலாம், ஆவணம் இல்லாமல் இருக்கலாம். அதன் பின்னர் தன்னுடைய காணி என்பதை உறுதிப்படுத்த அவர் என்ன எவ்வாறான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் மீள பதிவு செய்கின்ற போது? மீள பதிவு செய்கிற நேரம் அவரிடம் உள்ள அந்த குறிப்பிட்ட காணி புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளை காணி பதிவத்திலிருந்து எடுக்கலாம். மற்றது அவர் வசம் காணி புத்தக ஏட்டு பிரதிகள் இருந்தால் அதை தரலாம். இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளுடன் காணி பதிவாளருடைய சிபாரிசின் மூலம்தான் அவர் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பத்தை பதிவாளர் திணைக்களத்துக்கு வந்த பிறகு நாங்கள் அதை பரிசீலனை செய்து இந்த புத்தகம் மீள்பதிவு செய்யப்படலாமா இல்லையான்ற தீர்மானத்துக்கு நாங்கள் அதை பத்திரிகையில் விளம்பரம் விட்டு மற்றது வர்த்தமானியில் பிரசுரித்து அந்த காணி மீள்பதிவுக்கு எவரும் தடையில்லை அந்த மாதிரி இதுகள்லாம் தீர்மானித்த பிறகு நாங்கள் மீள்பதிவு செய்யலாம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், சில நேரம் காணி பதியப்பட்டிருக்கும். அந்த காணி பதியப்பட்டதில் அவங்களோட பெயர்களோ இல்லாட்டி அடையாள அட்டை எண்களோ இல்லைன்னு சொன்னால் அந்த காணிட எல்லைகள் இதுகள்லாம் பிழையாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதாவது நொத்தாரிஸோ சட்டத்தின் நொத்தாரிஸோ இவங்க எழுதுகிற நேரம் வர்ற இந்த பிழைகள் எங்களோட ஆவணப்பதிவு கட்டளை சட்டத்திட 35வது பிரிவின் கீழே குறிப்பிட்ட வளைய அலுவலகத்திற்கு விண்ணப்பிப்பதனூடாக அதற்கான திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்த கேள்வி சில வேளைகளில் காணி பதிவு செய்கின்ற போது பெயர் பிழை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது முகவரி தொடர்பான பிரச்சனை, அல்லது அடையாள அட்டை சொர்மானி அவ்வாறு வருகின்ற போது யாரை நாட வேண்டும்? மக்கள் முதலாவதாக சென்று எவ்வாறு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது தெளிவற்ற ஒரு பிரதி வைத்திருக்கின்றவர் அதனை தெளிவான பிரதியை பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களை எந்த அடிப்படையில் எங்கிருந்து அவர் ஆரம்பிக்க வேண்டும்? அதாவது காணி எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த பதிவு செய்யப்பட்ட மாவட்டத்துக்கு உரிய காணி பதிவதற்கு சென்று காணி பதிவாளர்களை நாடி காணி பதிவாளர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் என்னென்ன ஆவணங்கள் கோருகின்றார்களோ அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதாவது சத்திய கடுதாசி, மற்றது அவருடைய மூலப்பிரதிகள், அவர் என்ன பிழைன்னு அந்த என்ன எந்தெந்த பிழைகளோ அந்த பிழைகளை திருத்தக்கூடிய சான்றுகள் இதுகளை சமர்ப்பித்து அவர் அதுகளை திருத்திக் கொள்ளலாம். இன்னும் ஒரு கேள்வி, அதாவது இப்போது அண்மை காலமாக இந்த மலையக பகுதிகளில் மக்களுக்கு 7 பேஜ் செலவிலான ஒரு காணிக்கான ஒரு உறுதிப்பத்திரம் வழங்கப்படுகிறது. அது எந்த அளவு சட்டப்பூர்வமாக இருக்கும் என்றது ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற காலப்பகுதியில் அவ்வாறு கிடைக்கப்பெற்ற அந்த பத்திரங்களை மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய உறுதித்தன்மை அது தொடர்பான ஆராய்வதற்கு அவர்கள் என்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும்? அதாவது மலையகம் மாத்திரமல்ல, சகல பகுதிகளிலும் உங்களுக்கான காணிக்கான உரிமைப்பத்திரம் வழங்கப்பட்டால் அதற்கு பிறகு மக்கள் என்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும்? அநேகமாக இது அரசாங்கத்தால் வழங்கப்படுற காணிகள், அரசாங்கத்தில் ஜெயபூமி, சொர்ண பூமி இந்த மாதிரி பெயர்களில் அவங்களுக்கு உறுதிகள் வழங்கப்படும். நீங்களாம் பார்ப்பீங்க இந்த தொலைக்காட்சியிலலாம் அமைச்சர்கள், ஜனாதிபதி இவங்கெல்லாம் உறுதிகள் வழங்குவாங்க. அந்த உறுதிகளை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட்டில் வச்சிருக்காங்க. அந்த உறுதிகளை குறிப்பிட்ட உங்களது பிரதேசத்துட காணி பதிவத்துக்கு சென்று அந்த காணிகளை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்து கொண்ட பிறகுதான் அதற்கான முழுமையான உரிமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்கள் ஒரு உறுதி கிடைக்கப்பட்டுவிட்டால் அதனை வீட்டில் வைத்திருக்க கூடாது, சென்றதனை முதலில் சட்டப்பூர்வமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த காணி பதிவு தொடர்பான விடயங்களை மேற்கொள்கின்ற போதும் அதே போல அதனை விற்கின்ற போதும் பொதுவாக வருகின்ற முரண்பாடான பிரச்சனைகள் எதுவாக இருக்கிறது? நீங்கள் பார்த்ததில், நீங்கள் காணி ஒன்றை பதிவு செய்கின்ற போதோ அல்லது விற்பனை செய்கின்ற போதோ புதிய காணியை பெறுகின்ற போதோ பாரியில் ஏற்படுகின்ற முரண்பாடு எதுவாக இருக்கும்? அதாவது காணிகள் விற்பனை செய்கிற கொள்வனை செய்கிற இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் காணி பதிவத்துக்கிட்டு சென்று அந்த காணிகளோட வரலாறை பற்றி பரிசீலனை செய்து காணிகளை வாங்கணுன்றது தான்
என்ற கருத்து என்னன்னு சொன்னால், சிலர் வந்து லாபமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி தரகர் மூலமாக போலி ஆவணங்களை காட்டி இப்படி வாங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நீங்கள் சட்டத்தரணியோ நொத்தாரிசல சட்டத்தரணியோ அல்லது உங்களுக்கு முடியுமா இருந்தால் நீங்கள் காணிப்பதற்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பரிசீலனை செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. உங்களுக்கு ஏதாவது இந்த காணி சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் எழுமாகி இருந்தால் இந்த காணி அமைந்துள்ள மாவட்டத்தில் காணி பதிவாளரை நேரடியாக சென்று கதைத்து அவரிடம் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வந்து அந்த குறிப்பிட்ட உயர்மட்ட அதிகாரியை சென்று சந்திக்கிறது இல்லை. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தால் உங்களோட காணி அமைந்துள்ள மாவட்டத்தில் காணி பதிவாளர் நேரடியாக சென்று அவரிடம் உங்கள் பிரச்சனைகளை சொன்னால் அவர் அதற்கான தீர்வுகளை உங்களுக்கு வழங்குவார். இப்போது இந்த காணி சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிவாளர் திணைக்களத்தினூடாக வேறு எதுவும் சேவைகள் செயற்பாடு எதுவும் மேற்கொள்ளப்படுகிறதா? புதிதாக எதுவும் திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா இப்போது அமல்படுத்தப்படுகிறது? அந்த புதிய திட்டம் தான் நான் சொன்னேன். என்னென்னா ஈலேண்ட்ற திட்டம், மற்ற டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த காணி சம்பந்தமான பதிவுகள் போலி ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இப்போ காணி முன்னைய காலங்களில் வந்து காணி பதிவுகள் மேற்கொள்றதுக்கு காலம் செல்லும். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு நாள் சேவை மற்றது சாதாரண சேவை அப்படி 2 சேவை மூலமாக குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி நாங்கள் ஒரே நாள்லேயும் காணியை பதிவு செய்து கொள்ளலாம். அதே போன்று நிகழ்நிலை மூலமாகவும் காணி புத்தக ஏட்டுப்பிரதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நாங்கள் வீட்டில் இருந்தே நான் முன்ன சொன்ன மாதிரி rgd.gov.lk மூலமாக குறிப்பிட்ட காணி பற்றின பதிவுகள் தரவு முறையில் இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு அந்த காணி பற்றின காணி புத்தக ஏடுகளை நிகழ்நிலை மூலமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இப்போது சகலரது காணிகளும் இப்போது பதிவேற்றப்பட்டிருக்கிறதா? அதாவது உங்களுடைய சிஸ்டத்தில் காணி புத்தக ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள காணிகள் பற்றிய தரவுகள் எங்களோட தரவு முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இனி வரும் காலங்களில் அதாவது கொழும்புக்கு வர வேண்டும் அல்லது அந்த இடத்துக்கு போக வேண்டும் இல்லாமல் இணையதளத்தினூடாக நிகழ்நிலை மூலமாகவும் நாங்கள் அதற்கான கோரிக்கையை விடுக்கலாம். எவ்வாறான ஆவணங்களை அங்கே சமர்ப்பிக்க வேண்டும்? ஒருவருக்கு அந்த தனது காணி இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்ற விவரம் தெரியுமா இருந்தால் நிகழ்நிலை மூலம் அவருக்கு அந்த ஏட்டுப்பிரதிகளை எடுக்கலாம். அந்த உறுதியில் ஒரு பதிவு முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த எழுத்தின் கீழ், இந்த ஏட்டின் கீழ், இந்த புத்தகத்தில் இந்த ஏட்டின் கீழ் இந்த காணி பதிவு செய்யப்பட்டது என்ற அந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த நேரம் எங்களுக்கு தெரியும் இந்த உறுதி வந்து இந்த ஏட்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்ற நேரம் அந்த ஏடுகளை நாங்கள் நிகழ்நிலை மூலம் நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்துறையில் பேசியிருந்தோம். அதாவது கடந்த வாரத்தினுடைய அதற்கு முந்தைய வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதாவது பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அவர்கள் மேற்கொள்கின்ற சேவைகள் தொடர்பான விடயங்களை பேசியிருந்தோம். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் பேசியிருந்த முக்கியமான விடயம் திருமண பதிவு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், அதே போல மரணச் சான்றிதழ் ஆகியவற்றை பெறுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதில் காணப்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினூடாக நீங்கள் எவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான விடயங்கள் பேசியிருந்தோம். அதே போல இந்த வாரம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் காணி பதிவு தொடர்பாக அதாவது பேசிக்காக இருக்கின்ற முக்கியமான விடயங்கள், காணி பதிவு அல்லது காணி தொடர்பான விடயங்கள் என்பது மிக பரந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அதிலும் நாங்கள் இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு காணியை கொள்வனவு செய்கின்ற போதும், விற்பனை செய்கின்ற போதும், அதனை பதிவு செய்கின்ற போதும், இன்னொருக்கு பயனளிக்கின்ற போதும் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள், அதில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற பல விடயங்களில் பேசியிருந்தோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டது. அதாவது இப்போது இ-சேவைஸ் இப்போது இணையதளம் ஊடாக சகல ஆவணங்களும் ஒன்று சேர்க்கப்பட்டிருப்பதனூடாக நீங்கள் கடந்த காலத்தை போன்று அலைச்சல் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்தே உங்களுடைய காணி தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு சேவைகளை பதிவாளர் நாயகம் திணைக்களம் வழங்கி வருவதாக கூறியிருந்தார். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து இந்த காணி தொடர்பான ஆரம்பகட்ட செயற்பாடுகள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய பிரச்சனை தொடர்பான விடயங்களுக்கு பதிலை வழங்கியிருந்த திருமதி கீதாஞ்சலி முரளிதரன், அதாவது பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய மேலதிக மாவட்ட பதிவாளர் அவர்களுக்கு நாங்கள் வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வணக்கம். இதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியோடு முக்கியமான தலைப்போடு மக்கள் சேவையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம்.